திருவாரூர் ரயில் நிலையத்தில் ஆதரவற்று கிடந்த கைத்துப்பாக்கி மற்றும் 14 தோட்டாக்களை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் செவ்வாயன்று காலை பொதுமக்கள் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு ஆதரவற்ற நிலையில் கிடந்த கைப்பை குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். அங்கு சென்ற போலீசார் கைப்பையை கைப்பற்றி சோதனையிட்டனர். அதில் 6 தோட்டாக்கள் லோடு செய்யப்பட்ட துப்பாக்கி இருந்தது. மேலும் தனியாக 4 தோட்டாக்களும் உடன் இருந்தன. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் நாகையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி பழனி என்பவரின் துப்பாக்கி என்பது தெரியவந்தது. தவறுதலாக விட்டுச் சென்ற இந்த துப்பாக்கி சமூக விரோத கும்பலிடம் சிக்கியிருந்தால் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் காவல் நிலையம் இரவு ரோந்து போல சரியாக ஒரு 2 மணிக்கு ஒரு தோட்டாவோட ஒரு துப்பாக்கி ஒன்று கிடைச்சிச்சு. அந்த துப்பாக்கி திருவாரூர் ரயில்வே காவல் நிலையம் அதை எடுத்து வச்சிருக்கு. அது ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்காரோட இது அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கு. இவ்வளவு அஜாக்கிரதை போட்டாங்கன்னா அதே வேற ஆள் காலில் கிடைச்சிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு இது வேலை செய்யாதீர்கள். நாங்கள் பொதுமக்கள் நைட்டில் இரவு 2 மணி திருவாரூர் ரயில்வே காவல் நிலையத்தில் ஒரு குண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு ரிவால்வர் கிடந்திருக்கு. அதை விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரு அப்படின்னு தெரிய வருது. வேற இந்த ரிவால்வர் போலீஸ் காவல் நிலையத்திலே போலீஸ்காரன்ட்டே கிடைச்சதுனால ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. வேற அவங்கள்ட்டே ஒரு சமூகத்தையோ இல்ல வேற ஆள்கிட்டே நம்மகிட்டே கிடைச்சிருந்தா அதே மாதிரி இங்க பாதுகாப்பு கேமராவோ மற்றபடி வேற ஏதோ பொருத்தணும் இங்க இல்ல. அதனால இதெல்லாம் பொருத்தணும்னு நாங்க பொதுமக்கள் கேட்டுக்கிறோம். இது குறித்து திருவாரூர் ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.